கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நாம் தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 147 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவஜனங்களாகி நாம் வாஞ்சையால் தாகமாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நமக்கு காண்பித்து தருகிறது. இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவர் நம்மேல் பிரியமா இருக்கணும். யார் மேல் அவருடைய பிரியம் இருக்கிறதோ அவர்களுக்குள் தான் இம்மையிலே அவர் வந்து வாசம் பண்ணுவார். யார் மேல் அவர் பிரியமா இருக்கிறாரோ அவர்களைத்தான் அவர் மறுபடியும் வந்து தம்மோடு கூட நித்திய ஜீவனில் நித்தியமாய் வாழும்படியா அவர் அழைத்து செல்வார். இப்ப இந்த மகிமையான அனுபவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்திரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிரந்தரமாய் நித்தியமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பிரியமா இருக்கணும். கர்த்தர் நம்மை பிரியமா இருக்கணும். அப்படி கர்த்தரின் பிரியத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த சுபாவங்களை தான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த சுபாவம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. வேதத்தில் அநேக சுபாவங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த நாள்ல இந்த 2 சுபாவங்களையும் கர்த்தர் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிறார். முதலாவது சுபாவம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற சுபாவம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. இப்ப தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படணும். அதே வேதம் தான் நமக்கு காண்பிக்கிறது பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னியின் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று. இப்ப இந்த எல்லா வசனத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படலையோ அந்த மனுஷன் மேல் கர்த்தருடைய பிரியம் இருக்காது. அதே நேரம் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாம வேற காரியத்துக்கு பயப்படுறானோ அந்த மனுஷன் 2ஆம் மரணம் ஆகிய அக்னியின் கந்தகம் எரிகிற நரகத்துக்கு தள்ளப்படுவான். இன்னொரு காரியமும் இதிலிருந்து கர்த்தர் உணர்த்துகிறார். அதுதான் கர்த்தருக்கும் பயந்து வேற காரியத்துக்கும் பயப்படுகிற சுபாவம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? முழுமையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் இல்லாமல் அறகுறையா ஆண்டவருக்கு பயந்து உலக காரியத்துக்கும் பயந்து ஐயோ ஆண்டவர் தண்டிச்சுவாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து ஐயோ இவங்க கூட தான் காம்ப்ரமைஸ் ஆகலாம், இவங்க தான் பகைச்சுவாங்களோ அப்படின்னு சொல்லி உலகத்துக்கும் பயந்து பிசாசுக்கும் பயந்து இது ஒரு முழுமையான அனுபவம் அல்ல. இவர்களாலும் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் எச்சரித்து உணர்த்துகிறது. தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம்னா என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று நாம் பார்த்து வியக்கிற வானத்தையும் பூமியையும் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவ்வளவு பெரிய தேவன். தேவஜனங்களாகி நாம் எதற்குமே உதவாத, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத, யாருமே விரும்பாத, எல்லாரும் தள்ளப்பட்ட நம்மை இன்று அவருடைய ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனுபவிக்கிற அநேக நன்மைகளை நமக்கு தந்து ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் என்ற அடையாளத்தை நம்மை வைத்து தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்மை பலப்படுத்தும்படியா நம்மை அவருடைய மனவாட்டியை உருவாக்கும்படியாய் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பயத்தோட பக்தியோட நடுக்கத்தோட கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய திட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை ஒன்றும் தவறாமல் மறுக்காமல் மறக்காமல் நாம் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில மிகவும் குறைந்து போனதா இருக்கிறது. ஜெபத்துல ஒரு பயம் இல்லை, நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்கிற அந்த உணர்வு இல்லை, நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்கிற அந்த ஒரு நடுக்கம் இல்லை. சும்மா ஏனோ தான் ஒன்று பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலையில மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற அப்படிப்பட்ட துணிகிற இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது கர்த்தரை கோபப்படுத்துகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவர் அப்பாதான் நம்மை பிள்ளைகளாக தான் தெரிந்து கொண்டார்.
ஆனாலும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை உணர்ந்து அவருக்கு பயப்பட வேண்டும். சும்மா ஆண்டவர் என்னுடைய அப்பான்னு சொல்லி நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ்ந்தோமையானால் அவர் கடைசி நாட்களிலே அவர் தகப்பனாக அல்ல, நீதி செய்கிற நியாயாதிபதியால் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அங்க இரக்கமும் கிடைக்காது, கிருபையும் கிடைக்காது. அவன் நீதிக்கு தக்கதாய் அதற்குரிய பலனை அவரிடத்திலிருந்து வெளிப்படும். தேவஜனங்களாகிய நாம் அப்படி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியால் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயத்திற்கும்படியாக வீற்றிருக்கும் பொழுது நற்பலன்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை நம்முடைய சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசி எச்சரித்து உணர்த்துகிறார். நித்திய ஜீவனை நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், அவர் வாஞ்சியா இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்கு பயப்படணும், நடுக்கத்தோட கர்த்தரை சேவிக்கணும், பரிசுத்த அலங்காரத்துடனே அவருடைய சமூகத்துல வரணும், அவரை பிரியப்படுத்தணும், அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு அவரை மகிழ்விக்கிற தேவஜனங்களாய் நமக்குள்ளே நம்முடைய தேவன் மகிழ்ந்து களிக்கூறும்படியாக அவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது கர்த்தர் காண்பிக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அது என்ன அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறது? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடையவர்களுக்கு புதிய கிருபைகளை கொடுக்கிறார். இதற்காக அந்த நாளை காணவும் அதை கடக்கவும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்ற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இதை அறிந்தவர்களும் இதை அறியாதவர்களும் தங்களை குறித்து தாங்களே சில திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் உண்மையில் பிரியமா இருக்க வேண்டுமானால் நீ என்னுடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்னுடைய திட்டம், என்னுடைய விருப்பம், என்னுடைய பிரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா நீ காத்திருக்கணும். அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்து முடிப்பேன். அதற்காக நீ காத்திருக்கணும். எடுத்த உடனே நீ என்ன பண்ணக்கூடாது? உன் திட்டத்தை நிறைவேற்ற துரிதப்படக்கூடாது. நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அதை அவரிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யவும், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க நீ காத்திருக்கணும். சும்மாதான் காத்திருக்க முடியாது. அதனாலதான் நீ கிருபைக்கு காத்திருன்னு சொல்றார். நீ காத்திருக்கும்படியான கிருபையும் அவரிடத்திலிருந்து தான் வெளிப்படும். அவர் அந்த கிருபையும் தர போதுமானவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறானோ, ஆண்டவரே நீர் தருகிறது போதும், நீர் தராதது வேண்டாம் என்று சொல்லி தேவனை பிரியப்படுத்தி அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி காத்திருக்கிறானோ, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பாக்கியவான் என்று, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தருடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற காத்திருக்க தேவன் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒரு தேவ பிள்ளை காத்திருக்கணும். இப்படிப்பட்ட இரண்டு அனுபவங்களையும் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறானோ அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வான். அவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். இப்படி கர்த்தருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால், நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தாரே ஆனால், இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நாம் அவருடைய ஜனம் என்று அவர் நம்மை அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட்டு நித்திய ஜீவனை நித்தியத்தியமாக கர்த்தரோடு கூட தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்